பெங்களூர் சிவாஜி நகர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் நவராத்திரி முன்னிட்டு அங்குள்ள திரௌபதி அம்மன் மற்றும் தர்மராஜா ஆகிய சிலைகளுக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் வள்ளி ஆகியோரின் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதேபோல தொடர்ந்து நவராத்திரி இறுதி வரை 2 நாட்களுக்கு ஒருமுறை பல்வேறு தெய்வங்களின் அலங்காரங்கள் செய்யப்படும் என்று கோயிலின் தலைமை அர்ச்சகர் ஸ்ரீதரன் குருசாமி தெரிவித்தார். பேட்டியின் போது காங்கிரஸ் பிரமுகரும் பெங்களூர் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளில் ஒருவருமான கோபிநாத் உடன் இருந்தார். என்பர்களே, ஆன்மீக பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சிவாஜி நகரிலே நிலை கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலிலே நவராத்திரி பெருவிழா அலங்காரம் இன்று ஆரம்பமாகி இருக்கிறது. இன்றைய தினம் திருமுருகன் மற்றும் வள்ளி அம்மா அலங்காரம் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தர்மராஜா சுவாமி அவர்களை முருகராகவும் ஸ்ரீ திரௌபதி அம்மனை வள்ளி அம்மையாகவும் இங்கே அலங்காரம் செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த அலங்காரம் நாளைக்கும் இருக்கும். 2 நாள் ஒரு அலங்காரம். ஏன்னாக்கா அம்மாவுடைய சிலை மிகவும் பிரசித்தி பெற்ற உயரமான சிலை. தர்மராஜனும் அப்படிதான். இந்த சிலைக்கு அலங்காரம் செய்யறது கொஞ்சம் கடினமான காரியம். ஆகவே வருபவர்கள் நிறைய பேர் வருகிறாங்க. அம்மாவை 7 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சா கூட மறுநாள் கூட ஜனம் வந்துருக்காங்க. அதனால 2 நாளைக்கு இந்த அலங்காரத்தை செய்கிறோம். அதே போல இன்னும் 4 நாட்கள் அலங்காரம், 2 நாளைக்கு ஒரு அலங்காரம், 2 நாட்களுக்கு ஒரு அலங்காரமாக நாம் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். கோவிந்தராஜ சுவாமி மகாலட்சுமி அலங்காரம் ஒரு நாளைக்கு இருக்கு. அதே போல நம்முடைய பிரம்மதேவர் சரஸ்வதி அலங்காரம், சிவன் பார்வதி அலங்காரம். இப்ப 2 பேரும் இருக்கிறதுனால 2 பேருக்கும் சேர்ந்து தான் இரட்டையாக கடவுள்கள், 2 கடவுள்கள் எது வருதோ அதுதான் நம்மளால செய்ய முடியும். ஆகவே இப்படி ஒரு வடிவமைத்திருக்கிறோம். அது தினமும் பக்த பெருமக்கள் திரளாக வந்திருந்து அருட்பிரசாதம் வழங்குகிறோம். தினமும் சாமிமார்கள் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தரிசனத்தை கண்டு திரௌபதி அம்மன் தர்மராஜா சுவாமி அருள் பெற்று செல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாளை இருக்கும். நாளை மறுநாள் இருந்து அலங்காரம் மீண்டும் ஆரம்பம். 2 நாட்களுக்கு ஒரு அலங்காரம். ஏற்கனவே தயவு செய்து இன்னைக்கு வர முடியாதவர்கள் நாளைக்கு அலங்காரத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.